எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புது வருஷம் பிறக்க போது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். புது வருஷத்தில் பிறந்தநாள் கொண்டாடுறவங்க அத்தனை பேரும் எதையும் நினைக்காம இந்த வருடமாகவது நமக்கு கடவுள் சகல சௌபாக்கியமும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இருப்பவர்கள் இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும், குழந்தைகள் பெரியவர்கள் எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் வாழ்த்த நான் வாழ்த்துகிறேன். குழந்தைகளே, பெரியவர்களாக இருந்தால் நீங்கள் வாழ்த்துங்கள். நாட்கள் செல்ல செல்ல வயது கூடிக்கொண்டே போகிறது. இப்பொழுதுதான் வருடம் பிறந்த மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே ஒரு வருஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளவு நாட்கள்? இப்படின்றதுக்குள்ளே அடுத்த ஜனவரி. உடனே இப்படி என்ன ஜனவரி வரலன்னு கேட்காதீங்க. ஏன்னா சொல்லுவாங்க, இப்போதாம்மா வருஷம் போச்சு, அதுக்குள்ளே வருஷம் வந்துடுச்சுப்பா. போன வருஷம் இருந்த நகை விலை எவ்வளோ? 70 இருக்குமா? இந்த வருஷம் 1,05,000. அடேங்கப்பா! நம் போல் நடுத்தர குடும்பங்கள் என்ன செய்ய முடியும்? இருப்பதை காப்பாற்றி கொள்ள வேண்டும். நான் நினைப்பது அப்படித்தான். எனக்கென்று 100,000 இருக்கிறது, காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. உங்களிடம் இருக்கும் நகைகளை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அது 1 ஆனாலும் 5 ஆனாலும் 10 ஆனாலும் 20 ஆனாலும் மாற்றி மாற்றி வாங்கி நகையை வீணடிக்காதீர்கள். வெள்ளி விலை பார்த்தீர்களா? என் காலத்திலெல்லாம் 30 ரூபா கொடுத்தா ஒரு கொலுசு, 160 ரூபா கொடுத்தா ஒரு சொர நகை. இன்றைக்கி ஒரு சாக்லேட் விலை. அன்றைக்கி என்னால் வாங்க முடியல, இன்றைக்கும் என்னால் வாங்க முடியாது. ஏனென்றால் அன்றைய சூழ்நிலை, வருமானம் குறைவு, அதற்கேற்றாப்போல் சம்பளம் 300 ரூபா 500 ரூபா இப்படி தான் குடும்பத் தலைவருக்கே சம்பளம். அதை வைத்து சந்தோஷமாக வாழ்ந்தோம். கம்மல் போட்டிருந்தோம், வளையல் போட்டிருந்தோம், செயின் போட்டிருந்தோம், லோலாக்கு போட்டிருந்தோம், பில்லை வைத்து கொண்டிருந்தோம், சாதா நெக்லஸ் போட்டு கொண்டிருந்தோம். அந்த வருமானத்தில் அப்பா அம்மா போடுவார்கள். ஒரு 1000 வைத்தால் 5 சவரன் நகை வாங்கி விடுவோம். நகை ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு 1000 ரூபாய் நகை, கொலுசு, மற்ற பொருளாக வாங்கும். முடியுமா இப்போது? இல்லை. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, அதெல்லாம் நடந்து போன கதை. இப்போ இருக்கும் சூழ்நிலையில் பெண்கள் ஆண்களை பற்றி நினைக்காதீர்கள். அவர்களுக்கு வருத்தம் கிடையாது. நகை பற்றி கவலையும் படமாட்டார்கள். அவர்களுக்கு தேவை ஒரு மோதிரம், ஒரு செயின். அதை சில பேர் விரும்பி போடுவார்கள், சில பேர் போடவே மாட்டார்கள், சில பேர் பிரேஸ்லெட் கூட போட மாட்டார்கள். ஆனால் பெண்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக வெளியில் செல்வதற்கு நகைகள் அவசியம். ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்கப்பா, ஒரு செயின், ஒரு நெக்லஸ், ஒரு கம்மல், ஜிமிக்க, ஒரு 2 வளையல் வேணும்னு நினைப்பீங்க. தவறே கிடையாது. இருப்பதை வைத்து திருப்திப்படுவோம். இருந்தால் 4 செயின் போட்டுக்கலாம், இல்லையா ஒரு செயின், ஒரு தாலி சரட்டு போடுற பெண்கள் நிறைய அதனால் எந்த நகையாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு மீட்டுருங்க. அடமானத்துக்கு இருந்தால் கூட அதை காப்பாற்றிக்கோங்க. விலை எப்போ குறையும் என்று எப்பொழுதும் யாரும் சொல்ல முடியாது. குறையும் 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 என்று 1,00,000 தாண்டி விட்டது. வெள்ளியின் விலை 275 என்று கேள்விப்படுகிறேன். இப்படியே போனால் நம் குழந்தைகள், நன்கு படித்த குழந்தைகள் 1,00,000 சம்பாதிப்பார்கள். அவர்கள் சேர்த்து வைத்துட வாங்கலாம்.
காரில் போகிறவர்கள் அத்தனை பேரும் 1,00,000 வாங்குபவர்கள் அல்ல. 10,000 கூட காரில் தான் வேலைக்கு போகிறாங்க. பார்க்குறவங்க சொல்லுவாங்க, அப்புறம் காரில் போகுது வேலைக்கு, அதுக்கு 1,00,000 ரூபா சம்பளம் இருக்கும். அப்படி இல்லை, 10,000க்கும் 15,000க்கெல்லாம் கூட குழந்தைங்க போதுங்க. அவர்களெல்லாம் வாங்க முடியுமா? இனி நகையே கனவு போல் ஆகிவிட்டது. முடிந்த வரையில் இருப்பதை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதை தான் நான் சொல்லுவேன். பிறக்கும் வருடம் நல்ல வருடமாக நமக்கு அமைய கடவுளை வேண்டுகிறேன். அதேபோல் அதிக பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆண்கள் பூனை போல் இருந்தாலும் பெண்கள் புலி போல் சிரிக்கிறார்கள். ஆனால் பூனைகள் வெளியில் தெரியாது, தெரியுமா? புலியின் செயல்பாடு தான் தெரியும். பூனை என்ன பண்ணும்? உக்காந்துட்டே இருக்கும், அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அது பட்ட காயம் சிறியது. ஆனால் புலி மனிதனை கொன்று கடித்து